வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சம்பந்தமான ஆவணங்கள், கட்டுரைகள் எல்லாத்தையும் நாங்க படிச்சோம். சமீபத்துல வெளியான இந்த கோப்புகள் ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. ஆமா. உலகத்தோட சக்தி வாய்ந்த தலைவர்கள், தொழிலதிபர்கள், அரசு குடும்பத்தினர்னு பலரோட பேர்கள் இதுல அடிபடுது. இன்னைக்கு இந்த ஆவணங்களுக்குள்ள ஆழமா போய் இதுல உண்மையா என்னதான் இருக்கு, எது மறைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சேர்ந்து அலசி பார்க்க போறோம். ஆமா, இந்த விஷயத்த பாக்கும்போது மேலோட்டமா பாக்குறதுக்கும் ஆழமா ஆராயறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுல ரெண்டு முக்கியமான கோணங்கள் இருக்கு. ரெண்டு கோணங்களா? ஒன்னு, எப்ஸ்டீன் மற்றும் அவரோட கூட்டாளிகள் செஞ்ச கொடூரமான குற்றங்கள், பாதிக்கப்பட்டவங்களோட கதைகள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த தகவல்கள் இப்போ இந்த நேரத்துல வெளிவரதுக்கு பின்னால இருக்கிற அரசியல். சரி, இது உண்மையை தேடுற ஒரு பயணமா, இல்லனா ஒருத்தர் தாக்கிக் கொள்வதற்காக தகவல்களை ஆயுதமா பயன்படுத்துற ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரா? இந்த ரெண்டு கோணத்திலையும் நாம இதை அணுகணும். நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், அதாவது தகவல் போர்முறைங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கதையோட மையப்புள்ளிக்கு வருவோம். லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் தீவு, கரீபியன் கடல்ல ஒரு தனி உலகமா இருந்த அந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு கோடீஸ்வரரோட சொர்க்கம் மாதிரி தான் வர்ணிக்கப்படுது. 72 ஏக்கர், பெரிய பங்களாக்கள், ஸ்விம்மிங் பூல், ஹெலிபேட். ஆனா நீங்க அனுப்பின ஆதாரங்களை பார்க்கும்போது அது சொர்க்கம் இல்ல, ஒரு அதிநவீன பொறியும் தோணுது. மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு பொறிதான். அதோட கட்டிடக்கலையே அதுக்கு சாட்சி. அந்த தீவோட நடுவுல நீளமும் வெள்ளையுமா தங்க நிறத்துல ஒரு குவிமாடத்தோட ஒரு கோயில் மாதிரி ஒரு கட்டிடம் இருந்துச்சு. கோயில் மாதிரியா? ஆமா, ஆனா அது வழிபாட்டுக்கான இடம் இல்ல. அதோட உண்மையான நோக்கம் பூமிக்கு அடியில இருந்தது. FBI விசாரணையும் சேட்டலைட் படங்களும் என்ன சொல்லுதுன்னா, அந்த தீவு முழுக்க கண்ணுக்கு தெரியாத கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. அப்படியா? அது மட்டும் இல்ல, புல்வெளிகளுக்கு அடியில சுரங்க பாதைகள் அமைச்சிருக்காங்க. எதுக்குன்னா, அங்க வேலை செய்யறவங்க விருந்தினர்களோட கண்ணுல படாம அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம், இது ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர்ற வில்லனோட தீவு மாதிரி இருக்கு. சுரங்க பாதைகள், ரகசிய கேமராக்கள். இது போதாதுன்னு ஹெலிபேட்ல காத்துல இருந்து பார்த்தா மட்டும் தெரியற மாதிரி ஒரு விசித்திரமான முகம் வரையப்பட்டிருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? இது எல்லாமே ஒரு உளவியல் விளையாட்டு. வந்தவங்களுக்கு ஒரு விதமான கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு பின்னணியில அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் பதிவு செய்யறது. ஒருவேளை எதிர்காலத்துல அவங்கள மிரட்டி பணிய வைக்கிறதுக்காக இருக்கலாம். இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, விருந்தினர்கள் தங்கியிருந்த அறைகள்ல ஹார்மோன் மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது? ஹார்மோன் மருந்துகளா? ஆமா, இது அங்க கூட்டிட்டு வரப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களோட வயசை பத்தின மிக கொடூரமான சந்தேகங்களை எழுப்புது. சுருக்கமா சொன்னா, அந்த தீவு விருந்தினர்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நரகம், எப்ஸ்டீனுக்கு அது ஒரு கண்காணிப்பு கூடம். அந்த கண்காணிப்பு கூடத்துக்குள்ள யார் யார் வந்தாங்க போனாங்கிறது தான் இப்ப $1 மில்லியன் கேள்வி. தீவு ஒரு பொறின்னு சொல்றீங்க, ஆனா ஒரு பொறிக்கு வேணும்ல. அந்த சக்தி வாய்ந்த விருந்தினர்கள் யார்? அதுக்கான பதில், அவங்கள எப்படி அங்க வரவழைச்சாங்க? அந்த லொலிதா எக்ஸ்பிரஸ் விமானத்தோட பயணப்பதிவுகள்ல தான் அதுக்கான பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. எப்ஸ்டீனோட வலதுகரமா இருந்த கிஸ்லேன் மேக்ஸ்வெல்லோட 20,000 பக்கம் மின்னஞ்சல்கள் இந்த விஷயத்துல ஒரு புதையல் மாதிரி. அதுல இருந்துதான் பல உண்மைகள் வெளிவர ஆரம்பிச்சது. 20,000 பக்கங்களா? ஆமா, அந்த விமானத்தோட பயண பதிவுகளை பார்த்தா தலை சுத்துது. உதாரணத்துக்கு, முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் சுமார் 26 முறை அந்த விமானத்துல பயணம் செஞ்சிருக்காராம். இதுல பல பயணங்கள் சர்வதேச பயணங்கள். 26 முறையா? இது ஏதோ ஒரு தடவை 2 தடவை நட்புக்காக பயணம் செஞ்ச மாதிரி தெரியலையே. பில்குல் தெரியல. இன்னொரு பக்கம், டொனால்ட் ட்ரம்ப் பேரும் அடிபடுது. அவரோட தரப்புல அவர் எப்போதாவது ஒரு முறைதான் பயணம் செஞ்சதா சொல்லப்பட்டது. ஆனா பதிவுகள் வேற மாதிரி சொல்லுது இல்லையா? ஆமா, பதிவுகள் படி அவங்க ஒப்புக்கொண்டதை விட பல மடங்கு அதிகமா அவர் பயணம் செஞ்சிருக்கார். ஆனா இங்கதான் நீங்க ஆரம்பத்துல கேட்ட அந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் கோணம் உள்ள வருது. எப்படின்னு சொல்றீங்க? எப்ஸ்டீனோட ஒரு பழைய மின்னஞ்சல்ல புளோரிடால முதல் புகார் வர்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுங்களை பத்தி ட்ரம்புக்கு தெரியும்னு அவர் குறிப்பிட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஓ, இதுக்கு வெள்ள மாளிகை செத்து போன ஒருத்தரோட விரக்தியான போயின்னு பதில் சொல்லியிருக்காங்க. பாருங்க, 2 அரசியல் எதிரிகளோட பெயரும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரியான குற்றச்சாட்டுகளோட வருது. இது தற்செயலானதா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி 2 தரப்பையும் ஒரே நேரத்துல சேதப்படுத்தணும்னு திட்டமிட்டு கசிய விடப்பட்டதா? இதுதான் அந்த தகவல் போரோட தந்திரமா? அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான சந்தேகம்.
யாருடைய பேர் வந்தாலும் அதுக்கு உறுதியான ஆதாரம் இருக்காங்கறத நம்ம பார்க்கணும். சரிதான். இந்த விவகாரம் அமெரிக்க அரசியலை மட்டும் பாதிக்கல, பிரிட்டிஷ் அரச குடும்பத்தையும் உலுக்கியிருக்கு. அந்த மின்னஞ்சல்கள்ல ஒரு குறிப்பிட்ட நபரோட பயணங்களை ஏற்பாடு செய்யும் போது ஒரு ரகசிய குறியீட்டு பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன பெயர் அது? தி இன்விசிபிள் மேன், அதாவது கண்ணுக்கு தெரியாத மனிதர். கண்ணுக்கு தெரியாத மனிதர், எதுக்கு இப்படி ஒரு பெயர்? அது யார குறிக்குது? விசாரணைகள்ல அது இளவரசர் ஆண்ட்ரூவ குறிக்குதுன்னு உறுதி செஞ்சாங்க. அவர் தன்னோட அரச குடும்ப அந்தஸ்த பயன்படுத்தி யாருக்கும் தெரியாம கணக்குல வராத பயணங்களை மேற்கொண்டதா சொல்லப்படுது. அதோட விளைவு ரொம்ப பெருசு. அக்டோபர் 2025ல அவர் தன்னோட இளவரசர் பட்டத்தையே அதிகாரப்பூர்வமா இழக்க வேண்டியதாயிடுச்சு. இங்க சுவாரஸ்யமான விஷயம் வெறும் பேர்கள் இல்ல, அரசியல், அரச குடும்பம், தொழில்நுட்பம், நிதித்துறைன்னு அதிகாரத்தோட எல்லா மட்டத்திலிருந்தும் ஆட்கள் இருந்திருக்காங்க. அப்போ இது ரொம்ப திட்டமிட்டு நடந்திருக்கு. ஆமா, இது எப்ஸ்டீன் எவ்வளவு திட்டமிட்டு பல துறைகளிலும் தன் செல்வாக்கு வலைய விரிச்சு வச்சிருந்தார்னு காட்டுது. இந்த மாதிரி ரகசிய குறியீடுகள், மறைமுகமான பயணங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கள பாதுகாக்க ஒரு பெரிய சிஸ்டமே வேலை செஞ்சிருக்குன்னு தோணுது. அதோட உச்சகட்டமா தான் 2008ல நடந்த அந்த ஒப்பந்தம் இல்லையா? கரெக்ட். எனக்கு இந்த முழு விவகாரத்திலயும் எது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னா, எப்ஸ்டீன் செஞ்ச குற்றங்களை விட அவரை காப்பாத்த ஒரு ஒட்டுமொத்த நீதி அமைப்பே வளைஞ்சு கொடுத்திருக்குங்கிறது தான். அதுதான் இந்த வழக்கத்தோட இருண்ட பகுதி. 2008ல அவர் மேல இருந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆனா அப்போதைய அமெரிக்க வழக்கறிஞர் அலெக்சாண்டர் அகோஸ்டா எப்ஸ்டீனோட வழக்கறிஞர்களோட சேர்ந்து ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை உருவாக்குனார். அதுக்கு பேரு ஸ்வீட் ஹார்ட் டீல்னு சொல்வாங்க. ஸ்வீட் ஹார்ட் டீல்னா என்ன? ஒரு சட்டப்பூர்வமான வார்த்தை மாதிரி தெரியலையே. அது சட்டத்தோட பார்வையில ஒரு ஒப்பந்தமே கிடையாது. சொல்லப்போனா அது ஒரு கேலிக்கூத்து. குற்றவாளிக்கு ரொம்பவும் சாதகமா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாம ரகசியமா செஞ்சுகிட்ட ஒரு ஏற்பாடு. அதன்படி என்ன தண்டனை கொடுத்தாங்க? அதன்படி எப்ஸ்டீனுக்கு வெறும் 18 மாசம் மாவட்ட சிறையில தண்டனை. அதுவும் இப்படி தெரியுமா, பகல் நேர விடுதலைன்னு ஒன்னு கொடுத்தாங்க. பகல் நேர விடுதலைனா அதாவது பகல்ல வெளியே போயிட்டு வரலாமா? ஆமா, தினமும் 12 மணி நேரம், வாரத்துக்கு 6 நாள் அவர் தன்னோட ஆபீஸ்க்கு போய் வேலை பார்க்கலாம். ராத்திரி தூங்குறதுக்கு மட்டும் ஜெயிலுக்கு திரும்பினா போதும். இது என்ன தண்டனை? இது எப்படி ஒரு சிறை தண்டனையா இருக்கும்? அதுதான் நீங்க யோசிக்கிறது நியாயம்தான். இதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னு கேட்டா முறையான பதில் இல்ல. மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இந்த ஒப்பந்தம் பத்தி பாதிக்கப்பட்ட யாருக்குமே சொல்லல. இது அமெரிக்க கூட்டாட்சி சட்டத்தையே மீறுற ஒரு செயல். அப்போ அவங்களோட குரல் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அவங்களோட குரலை நசுக்கிட்டாங்க. இது ஒரு தனிப்பட்ட குற்றவாளி தப்பிக்கிற விஷயம் மட்டும் இல்ல. பணம் இருந்தா, அதிகாரம் இருந்தா சட்டத்தையும் வளைக்கலான்னு ஒரு செய்திய சமாஜத்துக்கு சொல்லுது. எப்ஸ்டீனுக்கும் அவரோட சக்தி வாய்ந்த நண்பர்களுக்கும் நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற தைரியத்தை கொடுத்திருக்கோம். நிச்சயமா. அந்த மௌனத்தை உடைக்க ஒருத்தர் தேவைப்பட்டார். அதுதான் பத்திரிகையாளர் ஜூலி கே பிரவுன். அந்த புலனாய்வு கட்டுரை. ஆமா, 2018ல அவர் எழுதின பெர்வர்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நீதியின் பிறழ்வுன்ற கட்டுரை தான் இந்த விஷயத்த மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. அமைப்பு கைவிட்ட பாதிக்கப்பட்டவங்களோட கதைகளை உலகத்தோட மனசாட்சி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு. அந்த கட்டுரைக்கு பிறகுதான் வழக்கு மறுபடியும் சூடு பிடிச்சது. எப்ஸ்டீன் மறுபடியும் கைது செய்யப்பட்டார். ஆனா கதை அங்க முடியல. ஆகஸ்ட் 10, 2019 நியூயார்க்ல ஒரு உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை. அங்க எப்ஸ்டீன் தற்கொலை செஞ்சுக்கிட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த ராத்திரி நடந்த சம்பவங்கள் அடுக்கி பார்த்தா அது தற்கொலை மாதிரி தெரியல, ஒரு சீமா கதை மாதிரி இருக்கு. ஆமா, அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்னு சொல்றாங்க. அதாவது நடக்கவே கூடாத தவறுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சரியான நேரத்துல நடந்த ஒரு புயல். யோசிச்சு பாருங்க, அவர் இருந்த அறைய கண்காணிக்கிற 2 சிசிடிவி கேமராக்கள்ல ஒன்னு பழுதாயிடுச்சு, இன்னொன்னோட ரெக்கார்டிங் காணாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவரை காவல் காத்த 2 காவலர்களும் விதிகளை மீறி ஒரே நேரத்துல தூங்கிட்டதா சொல்றாங்க. இதுவே நம்புற மாதிரி இல்ல. இதுல உச்சக்கட்ட சந்தேகம் என்னன்னா, அவர் இறக்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவரை தற்கொலை கண்காணிப்பு பட்டியல்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுவும் ஜூலை மாசம் ஒரு தற்கொலை முயற்சி நடந்ததா சொல்லப்பட்ட பிறகும். இந்த டைமிங் ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஆமா, அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. தன்னோட சக்தி வாய்ந்த நண்பர்கள் யாரும் உதவிக்கு வரப்போறதில்லன்னு அவர் உணர ஆரம்பிச்ச நேரம் அது. அதனாலதான் இது தற்கொலை இல்ல, ஒரு திட்டமிட்ட கொலைன்னு ஒரு பலமான வாதம் இருக்கு. தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் அவர் பைட்ட சொல்ல ஆரம்பிச்சா பல பெரிய தலைகள் உருளும்.
அதனால உண்மைகளை அறிந்த ஒரு முக்கியமான சாட்சியை அமைதியாக்கவே இந்த தற்கொலை நாடகம் அரங்கேற்றப்பட்டதா நிறைய பேர் நம்புறாங்க. பணமும் அதிகாரமும் ஒரு குற்றத்தை மறைக்கலாம், ஆனா அதை அழிக்க முடியாதுங்கிற ஒரு மேற்கோள் இங்க ரொம்ப பொருந்துது. கரெக்ட். இந்த மர்ம மரணம் இன்னொரு பெரிய மர்மத்தோட இணையுது. அதுதான் 1 மில்லியன் பக்க மர்மம். 2025 வெளிப்படைத்தன்மை சட்டம் வந்த பிறகும் இந்த வழக்கு சம்பந்தமான 1 மில்லியனுக்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் இன்னும் பொதுமக்களோட பார்வைக்கு வராம முத்திரையிடப்பட்டிருக்கு. ஏன்? அதுல அப்படி என்ன ரகசியம் இருக்கு? அந்த மில்லியன் பக்கங்கள்ல தான் இந்த சதி வலைப்பின்னலோட முழு உண்மையும் இருக்கலாம். இப்போதைக்கு முழு உண்மைக்கும் உயிருள்ள ஒரே இணைப்பு கிஸ்லின் மேக்ஸ்வெல் மட்டும்தான். அவங்க இப்போ சிறையில இருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்க இப்போ 20 வருஷ சிறை தண்டனையில இருக்காங்க. நூற்றுக்கணக்கான விருந்தினர்கள், டசன் கணக்கான பாதிக்கப்பட்டவங்க சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல தண்டனை வாங்கின ஒரே நபர் அவங்க தான். அவங்களோட மௌனம் தான் இன்னும் நிழல்ல மறைஞ்சிருக்கிறவங்களோட கடைசி பாதுகாப்பு கவசமா இருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம். இந்த ஆவணங்கள் வெளியே வர்றது உண்மையை கண்டுபிடிக்கவா இல்ல ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கா? இது ஒரு சிக்கலான கேள்வி. டிஜிட்டல் யுகத்துல உண்மையான ஆதாரங்களுக்கு நடுவுல போலியான ஆதாரங்களையும் கலந்துவிட்டு மொத்த உண்மையுமே நீர்த்து போக செய்ய முடியும். பெயர்கள் மட்டும் வெளியே வர்றது போதாது, ஆதாரங்கள் வேணும். ஆமா, அந்த பெயர்களுக்கும் குற்றங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்க வலுவான ஆதாரங்கள் வேணும். இல்லனா இது வெறும் சேற்ற வாரி எறிக்கிற ஒரு விளையாட்டா மாறிடும். இந்த மாதிரி வெளிப்பாடுகள் அரசாங்கம், நீதித்துறை, சர்வதேச அமைப்புகள் மேல மக்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் தகர்த்துடும். ஆமா, ஒரு கட்டத்துக்கு மேல எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னே தெரியாம போயிடும். அப்போ இந்த பேர்களெல்லாம் சட்டப்பூர்வமான ஆதாரங்களா இல்ல அரசியல் மிரட்டலுக்கான கருவிகளாங்கிற கேள்விதான் மிஞ்சுது. சரிதான், இது உண்மையை தேடுற ஒரு முயற்சியா கூட இருக்கலாம். ஆனா அதே சமயம் சில தரப்புகள் தங்களோட அரசியல் எதிரிகளை பழிவாங்க இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நீங்களும் சரி, இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, ஒவ்வொரு தகவலையும் ஒரு விமர்சன பார்வையோட அணுகணும். சரி, நாம இதுவரைக்கும் பேசுனதை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் தீவு ஒரு சொர்க்க மாதிரி தோற்றமளிச்ச ஒரு பொறி அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சக்தி வாய்ந்த தலைவர்களோட பெயர்கள் விமான பதிவுகள் மூலமாவும் மின்னஞ்சல்கள் மூலமாவும் வெளியே வந்திருக்கு. ஒரு குற்றவாளியை காப்பாத்த நீதி அமைப்பை வளைஞ்சு கொடுத்ததும் 2008 நடந்த அந்த ஸ்வீட் ஹார்ட் டீல் மூலமா அம்பலமாயிருக்கு. ஆமா, எப்ஸ்டீனோட மரணத்துல மர்மம் நீடிக்குது. இன்னும் வெளியிடப்படாத மில்லியன் கணக்கான பக்கங்கள் அந்த மர்மத்தை அதிகப்படுத்துது. இந்த வழக்குல கிடைச்ச ஒரே ஒரு சின்ன நீதி, எப்ஸ்டீன் பாதிக்கப்பட்டோர் இழப்பீட்டு நிதி மூலமா 150க்கும் மேற்பட்டவர்களுக்கு $121 மில்லியன் வழங்கப்பட்டதுதான். ஆமா, இந்த ஆவணங்கள் நமக்கு பெயர்களை காட்டுது, இடங்களை காட்டுது, அவங்க பயன்படுத்தின வழிமுறைகளை காட்டுது. ஆனா கடைசியில ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம கிட்ட விட்டுட்டு போகுது. என்ன கேள்வி அது? இத்தனை வருஷமா எப்ஸ்டீனை வளர விட்ட, அவரை பாதுகாத்த அதே அமைப்பு தான் இப்ப அவரோட ரகசியங்களை வெளிக்கொண்டு வர்ற வேலையையும் செஞ்சுகிட்டு இருக்கு. அதனால நீங்க யோசிக்க வேண்டிய கடைசி கேள்வி இதுதான். ஒரு அமைப்பு தன்னோட சக்தி வாய்ந்த உறுப்பினர்களே சிக்கியிருக்கும் ஒரு குற்றத்தை தன்னைத்தானே முழுமையாகவும் உண்மையாகவும் விசாரிச்சு தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்க முடியுமா?